शेषाद्यवंशकरशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवराज्यवरङ्गम् श्रीमन्नरञ्च सुतं गुणात्यम् सन्तत्कुमार गुरुवर्यम् आहं प्रपद्ये। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। இந்த சஹஸ்ரநாமத்துக்கு பூர்வ பீட்டிக்கை ஒரு 30 ஸ்லோகம் இருக்கு. கடைசியில் உத்தர பீட்டிக்கையும் ஒரு 30 ஸ்லோகம் இருக்கு. மத்தியத்திலே 108 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 108 ஸ்லோகத்துக்குள்ளே 107 ஸ்லோகத்துக்குள்ளே 1000 திருநாமம் இருக்கு. கடைசி ஸ்லோகம் மகாபாரதத்திலே இல்லை, யாரோ பெரியமா சேர்த்திருக்கா. வனமானி கிரீசரந்தி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ ரட்சது அப்படின்னு சேர்த்து சொல்றோம். அதில் 8 திருநாமம் இருக்கு. வனமாலி, கதி, ஷாருங்கி, சங்கி, சக்ரி, நந்தகி. ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு, ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு, இத்தனை 8 திருநாமங்கள். வாசுதேவா அபிரக்ஷத்து, ஸ்ரீமான் நாராயண அவன் சேர்த்திருந்த வாசுதேவ விரக்ஷன் தனி 8. ஆகையினாலே நேற்றேந்தன் தான் முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சது. ஒரு வீட்டுக்கே 8 நாள் ஆச்சு. ஆகையில இது எப்படி பண்ணிருக்கார் அப்படின்னா, 2 பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்படின்னா இந்த சுவாமி கோட் பண்ணிருக்கார். ஒன்னும் சங்கராச்சாரியர் ஒரு சஹஸ்ரநாம பாஷ்யம் பண்ணியிருக்கார். இன்னொன்னு பட்டர் பகவத்வதர்ப்பணம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எம்பெருமானார் நியமனத்தாலே. இது ஸ்கீம் என்ன பண்றார் அப்படின்னா, 6 விஷயம். என்ன விஷயம்? எம்பெருமான் யார்? விஷ்ணு நாராயண கிருஷ்ணோ வைகுண்டோ விஷ்ணரஸ்தவா அப்படின்னு அமர கோஷத்துல விஷ்ணு நாமத்துக்கு ஜெனனிம்ஸ் பர்யாயங்கள் சொல்றார். விஷ்ணு, நாராயண, கிருஷ்ண, வைகுண்டா, இத்தனை பேரும் ஒத்தனையே சொல்றோம்னு சொல்லியிருக்கிறார். அதுல நாம் என்ன சொல்றோம்? பகவத் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு, பகவானுடைய ஸ்வரூப் பஞ்சஸ்வரூபி. என்ன பஞ்சஸ்வரூபி? எம்பெருமானுக்கு பரவாசுதேவ் பரலோகம் என்றோ, இந்த லீலாவிபூர்த்தியான பூமி லோகம், அதுக்கு 8 லோகங்கள் சேர்த்து லீலாவிபூர்த்தி. 7 மேலே, பூமிக்கு மேலே. ஓம் பூ புவஹ சுவஹ மனஹ ஜனஹ தபஹ சத்யம். 7 லோகங்கள். கீழே 7 லோகம் இருக்கு. அதுல விதத சுதர சாதர பாதாள மகாதலம் பாத்தாள அப்படின்னு 7 லோகங்கள் கீழே. நாங்கள் மத்தியில் இருக்கோம் அப்படின்றோம். அந்த 7 லோகத்துக்குள்ளே 7 லோகத்துக்கு என்ன பேரு? லீலாவிபூதி. அதன் மேலே இருக்கிறது பரமபதம். அந்த பரமபதத்தில் யார் இருக்காங்க? பரமபதம் மாற்றம். அவனுக்கு என்ன பேரு? பரவாசுதேவன் பேரு. அதுக்கு என்ன பேரு? 8ஆம் நிலம். 8ஆம் நிலம் என்றால் என்ன? நம்மாலே இந்த ஊனக்கண்ணாலே பார்க்க முடியாது. ஆனா ஸ்லோகம் பண்ணிட்டு இருக்க, ஸ்லோகத்தாலே அனுபவிக்கணும். ஏன்னா மரணமானால் வேகுந்தும் கொடுக்கும் பிரான் என்று இருக்கிறதுனாலே இந்த பத்தாத்மாவானவன் முக்தாத்மாவான பிறகே அந்த லோகத்துக்கு போகலாம். இது நம்முடைய கொள்கை. ஜீவன் முக்தி என்று நம்மண்ட இல்லை. ஆகையினால் அந்த பிரமதநாதன் என்ன பண்றான் அப்படி, அதோட ஸ்வரூபம் எம்பெருமானது. ஸ்வரூபம் சுவாதந்திரியம் அப்படி எம்பெருமான. நாங்கள் பரதந்திராள், அவன் சுதந்திரன். சரி, அவன் என்ன பண்றான்?
குதித்த விடம். அங்கே இருந்து குதித்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆன க்ஷீராப்திக்கு வந்தான். இங்கே ராட்சசால், தேவதர்கள், கிந்தரால், இன்பர்கள் யாராவது வரத்துக்கு அக்சஸ் இருப்பான் அந்த இடத்துக்கு. அவ வந்த என்னுடைய எங்களை காப்பாற்று, என்னுடைய தொந்தர்களை போக்க வேண்டும். அவள் பிரார்த்திக்கிறாள். ஓம்புட்ஸ்மன் என்றான் இங்கிலீஷ்ல. அது இருக்கிறான். இவரங்க வந்தார் அப்படி இருக்கிறார். க்ஷீராப்தியிலே அதுக்கும் அது 8வது தான் அந்த 10வது மார்க். அதுக்கும் ஒரு தனி காந்தாகாரம், பத்மநாபம், சுரேஷம் இதுலயே வருது. சரி, அங்கிருந்து ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராரண்டவனகேதனா நாகவரியங்கமுத்சத்தா யாகதோ மதுராம் புரீம் அவதாரத்துக்கு வந்தார். அங்கே இருந்து மதுரையில் வந்து பிறந்தார். இப்படி அவதாரங்கள், அது விபவாவதாரங்கள். பரவாசுதேவன், யூக வாசுதேவன் அவதாரங்கள், வைபவா அவதாரங்கள். பரவாசுதேவனுக்கு 122 திருநாமம் இந்து சகஸ்திரநாமத்துல சொல்லத்தான் சொல்றேன். 2வது யூகவாசுதேவனுக்கு 24 திருநாமம். அப்புறம் வைபவ வாசுதேவனுக்கு 550 திருநாமம். மோர் தென் 55% 550 1000 55% விபவாவதாரங்கள். இத்தனைக்கு 758. So 75% of சஹஸ்ரநாமம் பட்டர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னா 12% பரவாசுதேவன், 2% 2.5% வியூக வாசுதேவன், 55% விபவ வாசுதேவன். இது 3 மனசில் வச்சுக்கணும். ஏன்னா முதல் 13 ஸ்லோகம் பரவாசுதேவன் ஸ்லோகத்தில் செலுத்தினா, நெக்ஸ்ட் 3 ஸ்லோகம் யூக வாசுதேவன், நெக்ஸ்ட் 16 to 74 அந்த 75% வச்சுக்கிறேன். அது 50 மட்டும் விபவ வாசுதேவன் அவதாரத்தை பற்றி சொல்றார். அப்புறம் மேலுக்கு 750 திருநாமங்கள் என்ன சொல்றார் அப்படின்னா அவதார ரகசியத்தை சொல்றார். அவதார ரகசியம்னா கீதையில் சொல்ற 4ஆம் அத்தியாயத்திலே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் கர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. அவதார ரகசியம் கீதா ஸ்லோகம். அது என்ன சொல்றது? துஷ்ட சிக்ஷணம், சித்த ரட்சணத்துக்காக அடுத்த அவதாரங்கள் சகாயம் பண்ணினது. அத 75 to 90 15 ஸ்லோகம். அது எத்தனை நாமா இருக்கு? 152 நாமா இருக்கு. 85% இது 75 plus 15 90. ஸோ அதான பிறகு ஒரு 45 திருநாமங்கள். 45 திருநாமங்கள்ல ஒரு 10 ஸ்லோகத்துவரும் 10 ஸ்லோகத்துக்குள்ள ஜீவாத்ம நிர்வாகம், நம்ம எப்படி எம்பெருமான் நிர்வாகம் பண்றான் என்ற விஷயத்தை சொல்லி கடைசியிலே தீயமங்கல விக்கிரகத்தை விவரிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி பெயர்பட்டது 2 ஸ்லோகத்தாலே. ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில் இருக்கு, இன்னொரு ஸ்லோகம் பெரியவாயார சேர்த்திருக்காமல் இருக்கிறார். அதே வனமாரி கிரீஷி சங்கரி சக்கரி சரந்தி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோதற்கு கடைசி ஸ்லோகம் மகாபாரதத்தில் இல்லையா. தேவையாவது செய்திருக்கோம் நாங்களும் சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம்ல நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அப்படின்னு என்ன, முதல் 102 ஸ்லோகம் இல்லை நாமாவளி, 13 ஸ்லோகம் பரவாசுதேவனை பற்றி சொன்னது. எம்பெருமானுக்கு பரவாசுதேவன், யூகவாசுதேவன், விபவ வாசுதேவன், இன்னைக்கு 75% திருமாமலையார்.
அப்புறம் அச்சாவாசுதேவன், அந்தரியாமி வாசுதேவன், இந்த ரெண்டு இருக்கு. அதை பத்தி இங்கு சொல்லில்லை இருக்கிறதுல. என் அர்ச்சாவதாரத்துல இப்போதுதான் வந்திருக்கு பார்த்துருக்கு. இது அதா காலத்துல இருக்கு. இது சேசன மகாபாரத காலத்தப்பா லாஸ்ட் திரேத்தாயுகத்தன் தாபரயுகத்தன் இருக்குது. அதனாலே இப்ப நேதிக்கு தான் ஆரம்பிச்சேன். அத்தனை வருஷத்தோடு பூர்வ வீட்டுக்கே தான் வந்தது. ஒரே வருஷத்துலோகம் தான். இன்னைக்கு ஒரு 4 ஸ்லோகம் பார்க்கலாம்னு இருக்கேன். 2வது ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றது? இந்த ஸ்கீம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன சரி பண்றோம் அப்படின்னா, பரவாசுதேவனுக்கு பரமாசுரேவன் அப்படின்னா என்ன? பரவ அவனுக்கு 2 இடம். ஒன்னும் நித்திய விபூதி, மற்றொன்னு லீலா விபூதி. நித்திய விபூதியில் எம்பெருமான் என்ன பண்றான்? ஹாவு 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 சாமகாலத்தை கேட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தா அது ரொம்ப பிடிக்கும். யாரு சொல்றா? இங்க இன்னும் போறவா சொல்றா. ஒரு கோஷ்டியிலே வேதம் பிரபந்தம் பெருமாள் கேட்டு இருப்பார், செவி சாய்ச்சின்னு இருப்பார். இன்னும் இருட்டு வேற வேலை இல்லையா? அப்படி இல்லை. இங்கிருந்தும் போர்வாளுக்கு நித்திய சூரியர்கள் ஆயிடுச்சு. வளர்த்தி இல்லை, இனி பசி மூப்பு துன்பம் இல்லை. எல்லாம் பஞ்சவிம்சதி வயசுக்காள், ஏகம் இல்லை. அவன் தான் இந்த குளிப்பு சுத்தி ஒண்ணுமே இல்லை. காரணம் என்னன்னா வளர்த்தியே இல்லை. கால நகால தத்தர்வை பிரபு, காலத்து பரிணத்தியே இல்லை. சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை. சோ அப்படின்னு எதுக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா நீ எந்த ஃபாரின் மூலமா எடுத்துக்கலாம். அப்படின்னு என்ன? நிவாச சையாசன பாதுகாம்ஷகா உபதான வருஷா ஆத்தபவாணி சென்றால் குடையாம், எரிந்தால் சிங்காசனமாம், என்றால் மறுபடியாம், பூம்பட்டாம் திருமார்கரவு. வாசல் இல்லையா? அரவுன்னா அனந்தாள். இத்திரியும் ஃபாரம்ஸ் எடுத்துக்கலாம். சங்கல்பத்தால் ஹீக்கின்பிகம். இது அனுபவத்தில் இருக்கக்கூடியான ஒரு அவர். யாருக்கு? ஜீவாத்மா பத்தாத்மா முக்தாத்மாவாய் மேல போச்சுன்னா நித்தியாத்மா மாதிரியே இருந்தது. ஆகையினாலே சதாசர்வரா எம்பெருமான் கைங்கரித்து ஈடுபட்டிருந்தது. இங்கே இருந்தே பகவத்ஸ்தோரம் பண்றதுதான் நம்முடைய அதுக்கு கஷ்டமானது. அப்படி கம்பேர் பண்றா. அப்படின்னு என்ன? நாங்கள் சகல பிணை பசி மூப்பு துன்பம் இருந்து கொண்டே இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு? பகவத் சாநித்தியம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? வைகுண்டிக திருத்தணி சொல்லியிருக்கா. அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு அனுபவிச்சும் திருப்பார்கள். எந்த லோகத்துக்கு அவளும் போடலாவா? அந்த மாதிரி பகவத் சொந்த பசி இல்லை, தூக்கம் இல்லை, அவர் லோகம் இல்லை, சூரியன் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஆல்சோ. சங்கசக்கரா எந்த மாதிரி துவாரபாலகார் இருக்காளோ பெருமாள் மாதிரியே காண்றா. சோ எல்லாம் நித்திய விபூதி இருக்கிறவாருடைய ட்ரெஸ். எதுக்கு சொல்றது? இந்த கான்செப்ட் மனசுல எப்பவும் இருக்கணும். பரவாச தேவர்கள் வச்சு 3 பேர் ஆத்மா இருக்கு. நாங்கள் எல்லாம் பத்தாத்மா. இந்த பத்தாத்மா எப்படி முக்தாத்மா ஆறுது? அதுக்கு என்ன சொல்றார்? வரட்டி எக்ஸாம்பிள் கொடுக்குறார். வரட்டி என்ன? முட்டை. தலையில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பழைய காலத்துல, இப்போ இல்லை, சுவிட்ச் போட்டு காரியம் பண்ற ஒரு கணக்கு எடுத்துன்னு போனோம்னா 2 வெரைட்டி முட்டை முட்டை அதில் வச்சுட்டு போவோம். இந்த முட்டை என்ன பண்றது? முட்டையே வரா, அந்த அக்னி சுட்டுடுது. அதுக்கு என்ன? ஆஷ்டயாஷோ பிருகத்பானு, ஆசிரியத்தையே சாப்பிடுறது அது அக்னி. அந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா என்ற அக்னியானது உடம்பை அப்படியே சுட்டுண்டு நாங்கள் மேல போகிறோம்.
மாதிரி விரட்டிய இது சொல்றதோ அந்த மாதிரி ஆத்மாவை யூஸ் பண்ணி சொன்னாங்க. அப்படின்னா மோட்சத்திற்காக ஆத்ம யுகத்துக்கு மரணம் பண்ணா மரணத்தை அந்த மாதிரி பண்ணிண்டு நாங்கள் மேல போவோம். மேல போவனுக்கு என்ன ஆகுது? அந்த முக்தாத்மா அங்க போய் சேர்றான் பரமபுரத்து. பரமபுரத்துல எத்தனை இருக்கு? 75%. இந்த இது எத்தனை? 25%. யாரு சொல்றா? புரிதல் என்ன சொல்றது? அமிர்தங்கவி பாதோஸ்தி விஸ்வாபூதானி. இந்த கண்ணுக்காண்டு சத்தலோகம் பிரம்மலோகத்தில் விரதம் இது பாதோஸ்தி விஸ்வாபூதானி. அவனுடைய எந்த வர்க்கம்? லீலா, அவனுடைய விளையாட்டுக்காக பண்ணுறது. லீலாது லீலான்னா இன்பரும் விளையாட்டுடையவானே பெற்றேரும் நல்லறிவனே நாட்டை படைகின்ற என்பதெல்லாம் தந்தா அப்படின்னு விளையாட்டுக்காக நாட்டை படி. நாம ரெண்டு மனசு வச்சுக்கலாம். ஒன்னும் நாம் இருக்கிறது லீலா விபூதி, போய் சேர வேண்டியது நித்திய விபூதி. நித்திய விபூதியில் இருக்கிறவாளெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. காரணம் ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி விவகாரங்கள் இல்லை. இங்கென்ன இருக்கு? பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிரிவு வேண்டேன் அரங்கமானவர்களானே தொண்டர்படியாழ்வான் சொல்லி கட்டுறார். ஆகையிலே பரவாசதேவன் அப்படின்னா அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ரூபித்திருவித்திரண்டு திருநாமா மாதிரி இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்லோகம் ஆச்சு, 2வது ஸ்லோகம் வந்துருந்தான். 2வது ஸ்லோகம் என்ன சொல்றது? பூதாத்மா பரமாத்மாச்சா முக்தானாம் பரமாகிரி அவ்யயா புருஷா சாட்சி க்ஷேத்ரஜ்ஞா அக்ஷர ஏவச்சா. இதுல பதில் 13 ஸ்லோகம் பரவாசுதேவனை பற்றி சொல்றது. பட்டலி வியாக்கியானம் நான் சொல்லிடல, ஆனா வியாக்கியானம் பார்த்து சொல்லிருக்கேன். ஆகையினாலே இது 3 ஆல்மோஸ்ட் அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றாரு? பூதாத்மா. நேதிக்கு என்ன பார்த்தோம்? விஷ்ணு விஷ்ணு விஷக்காரோ பூதபுரி பகத்குரு பூதகித் பூதபாவோ பூதாத்மா பூதபாவனா. இது 9 திருநாமம் ஆச்சு. இன்றைய தினம் அக்கரையே வச்சா இங்க மட்டும் 2வது ஸ்லோகம். 8 திருநாமங்கள், 9, 8, 15. என்ன சொல்றது? பூதாத்மா பரிசுத்த ஸ்வபாவம் உடையவன். 8வது திருநாமமானா பூதாத்மா சமஸ்த சேதனங்களிலும் அந்தர்யாமியான் இருப்பவன் என்று சொல்லிட்டு அங்க ஒரு பூதாத்மா வருது. பூதாத்மா பூதபாவனா. இங்கு திருப்பி பூதாத்மா வருது. இதுல 2 பூதாத்மா வருது. எப்படின்னா சமஸ்த சேதனங்களிலும் அந்தர்யாமியான் இருப்பவன் என்று சொல்லித்து சரி. அங்கு பூதாத்மா கர்மபடியாக வரும் சரீர சம்பந்தத்தினால் அஜ்ஞானம் கிளேஷம் முதலான தோஷங்கள் வருகின்றன. ஈஸ்வரன் சேதன சரீரத்தில் கர்மபடியாக இராமல் தன் சங்கல்பம்படியாக உள்ளமையால் ஜீவனுக்கு சரீர சம்பந்தத்தால் வரும் குறைகள் யாதும் இவனை தொடுவதில்லை. என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேய பிரதிபட்டன் அப்படின்னு. ஜீவன் சரீரத்தில் கிரியில் இருந்து கர்ம பலன்களை அனுபவித்து சுகதுக்கங்களை அடைகிறான். ஈஸ்வரனோ ஜீவனை கர்மபலன்களை புஜிக்கச் செய்து தான் சுதந்திரனாக விளங்குகிறான். ஈஸ்வரனுக்கு சுவாதந்திரமே ஸ்வரூபம். அவனுக்கு துர்குண வண்ணம் தட்டாது. கிரை பட்ட குத்தவாளி தண்டனை அடைந்து வருத்தம் அடைகிறான். ராஜ மனுஷனான சிறை அதிகாரியோ அங்கிருந்தாலும் சிறையில் இருப்பவனை தண்டித்துக் கொண்டு தான் சுதந்திரனாக வாழுகிறான். சுவர்ணா என்ற முண்டுகோபனிஷத் வாக்கியம். ஒரே மரத்தில்
இரண்டு பறவைகள் வாழ்கின்றன. ஒன்று அதில் உண்டாகும் கனிகளை புஜிக்கிறது. அனஷ்ணன் வன்யோ அபிகா கஷீதி, மற்றொரு புஜிக்காமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது. கரீரமான மரத்தில் கர்மகனாக கனியை உண்ணும் ஜீவ பறவை விளங்கவில்லை. உண்ணாத பரமாத்மாவே விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது கருத்து. ஏன் சர்வசுபூதாத் அந்தராத்மா அவசரபாத்மா விஜரோ அப்படின்னு சூத்திரம், ஸ்ருதி வாக்கியம் என்ற ஸ்ருதியும் அவனை ஷரீர கத தோஷம் தட்டாமல் இருப்பதை சொல்லும். அப்படியே பல பிரமாணங்கள் சம்போக பிராப்திரிதி சேத் நவைசேஷ்யாத் என்று சாதீரிக சூத்திரம். சரீரத்தில் உள்ளமையால் பரமாத்மாவும் கர்மபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பாயாகில் அப்படி இல்லை. இவன் யாவரையும் விட மிக்க பெருமை உள்ளவனாகிறான் என்கிறது அமலன் ஆதிப்பிரான் ஆழ்வார்னு சொல்றார். பூதாத்மாவுடைய அர்த்தம் பரமாத்மா இரண்டாவது, இன்னது இரண்டாவது 11வது திருநாமம். பரமபுருஷன் நாராயணன். முதலொன்று திருநாமங்களில் 10-11 தொடர்பு உள்ளவை. இவன் பரமாத்மாவான அடியால் பூதாத்மா எல்லாவற்றிலும் பரந்து நிறைந்தவனாய் அவற்றின் தோஷம் தட்டாமல் அவற்றை உண்டாக்கி சிருஷ்டித்து தன்வசம் வைத்துக் கொண்டு பரிபாலிப்பவன். இவன் எல்லாவற்றிலும் ஆத்மாவாயிருந்து ஆளுவதால் இவனையும் உள்புகுந்து ஆள்பவன் யாரும் இல்லாதவன். பரோமா அஸ்ய இத்தி பரமஹ, அவனுக்கு மேம்பட்டவன் இல்லை. இவரிலும் மிக்கார் யாரும் இல்லை. ஒத்தார் மிக்காரை இலையாய் மாமாய ஆழ்வார் வாக்கு. இவன் ஆத்மேஸ்வரன். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வரகம் யபமச்சுதம் என்று ஸ்துதி. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன் அதத் சமஸ்சாபியதிகச்ச திருஷ்யத்தே, அவனுக்கு சமனானவரும் அபியதிகமானவரும் இல்லை என்று ஸ்ருதி. மத்த பிரதரம் நான் சிஞ்சரித்து தனஞ்சயா கீதா வாக்கியம். எனக்கு மேலான வேறுதும் இல்லை என்று கண்ணன் வாக்கு. பரஹா பராணாம் பரம பரமாத்மா, உயர்ந்தவருக்கெல்லாம் உயர்ந்தவன் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம். அத்வைத கொள்கைப்படி சகுணா தாழ்ந்த பிரம்மமே உலகுடன் ஆத்மாவாக சம்பந்தம் உள்ளது. பரமாத்மா உயர்ந்தது சகுணமான அவர பிரம்மத்திலும் மேலானது என்பர். இங்கு சகுணத்தையே பரமாத்மா என்று வியாசர் விவகரிப்பது குறிப்பிடத்தக்கது. இது பரமாத்ம சப்தார்த்தம். முக்தானாம் பரமாகதி 3வது திருநாமம் 12வது கண்டினியூஸ்ல. மோட்சமடைந்தவர் அடையும் உயர்ந்த இடம். பரமாத்மாவாக உள்ளவனே மேலான மோட்ச சாதனமாகவும் பரம்பரா பிராபியமாகவும் இருக்க முடியும். முக்தாத்மாவுக்கு மேலான பேராய் இருப்பவன். கலக்கமில்லா நல்தவ மனிதர் கரை கண்டோர் துறக்கமில்லா வானவரெல்லாம் தொடுவார்கள். கரைகண்டோர் பெருவிக்கடல் தாண்டிய முக்தர்கள் பூத பவ்ய பகவத் பிரபு ஆகா உள்ளவனே முக்தானாம் பரமாதிரியாக இருக்க வேணும். இது யார் என்னில் தேவகி தனையகா என்று பீஷ்மர் கடைசியில் வெளியிட காணப்போகிறோம். இந்த
சகஸ்ரநாமங்களில் ஒவ்வொரு திருநாமமும் கிருஷ்ணனை தேவகி நந்தனான கண்ணனையே குறிப்பவை. இது ஸ்ரீ கீதையில் அக்கண்ணன் திருவாக்கு மத்பக்தா யாந்தி மாமபி மாமுபேத்து மதர்ஜன்ம. மாமுபேத்து மதர்ஜன்ம காலையும் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாங்கதாः. 8:15 8வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் என்று பக்தர்கள் முக்தி தசையில் என்னையே அடைகின்றனர், மேலான ஒப்பற்ற பேத்தை அடைந்து விட்டார். அந்த மகாத்மாக்கள் துக்கத்துக்கு இருப்பிடமும் நிலையற்றதுமான சம்சாரத்தை மீண்டும் அடைவதில்லை. ஆகா, கண்ணனே திவ்ய நாம ரூபங்களோடு விளங்கும் சவண பிரம்மமான தேவிக்கு புத்திரனே முக்தானாம் பரமாகதி என்று தேறுகிறது. சவண பிரம்மே பரமபிராப்தியம் என்பதே வேதவியாசர் திருவுள்ளம். யாரு முக்தானாம் பரமாகதி? கண்ணன். முக்தியாவது விடுதலை. புண்ணியபாப ரூபமான கர்மா, அதனால் வரும் சரீர சம்பந்தம், அஜ்ஞானம் இவற்றினின்றும் விடுபட்டு புறம் முக்தனாகிறான். புண்ணியபாபே விதூயா நிரஞ்சன பரமம் சாம்யோபைத்தி. புண்ணியபாவங்களை உதறிவிட்டு என்னுடன் சமமான நிலையை முக்தன் அடைகிறான் என்கிறது முண்டுகோபனிஷத்து. சுத்தசத்தமயமான திருமேனியையும் பரமபுருஷனை ஒத்த ஞானம் கல்யாண குணங்கள் இவற்றையும் முக்தன் அடைகிறான். முக்தானாம் என்ற பன்மையினால் வெவ்வேறான முக்தாத்மாக்கள் பலருண்டு என்றும் விளங்குகிறது. இந்த முக்தாத்மாக்களுக்கு பரமாகதி பரமபிராப்தியன் ஒருவன் இவர்களில் நின்றும் வேறுபட்டவன் கிருஷ்ணன் சர்வேஸ்வரன். கிருஷ்ணன் நாராயண கிருஷ்ணோ என்று சொன்னேனே அமர ஸ்லோகம். அத்வைத பட்சத்தில் முக்தி தசையில் பலா என்பதே கிடையாது. அஞ்ஞானம் விலகி ஜீவன் தானே பரமாத்மா என்ற ஒரே தத்துவம் என்பதே முக்தி என்பது. ஆத்ம ஞானம் கை புகுந்த சனக்காத ரிஷிகள் கண்டு பாடியவைகளில் வியாசர் தொகுத்த இந்த திருநாமத்தில் முக்தாத்மாக்கள் தங்களுள் வேறுபட்ட பலர் என்றும் அவர்களுக்கு பரம் பிராப்தியமான பரமபுருஷன் அவர்கள் என்றும் வேறுபட்டவன் என்றும் நிலைநாட்டப்பட்டதாயிற்று. ஆகா, ஜீவர்களுக்குள் பேதமும் ஜீவபர பேதமும் நிலை நாட்டப்பட்டன. நத்வேவாகம் ஜாதமாசம் நத்தன்னேமே ஜனாதிபாகா என்று ஸ்ரீ கீதை ஸ்லோகம் பாஷ்யத்திலும் இந்த விஷயம் பறக்க உபாரிக்கப்பட்டுள்ளது. முக்தர்களுக்கு பரமாகதி மேலான பிராப்தியம் என்பதனால் மூப்பு இறப்பு இவைகளினின்றும் விடுபட்ட ஜீவனுக்கு ஆழ்ந்த கதியும் ஒன்றுண்டு என்று தெரிகிறது. இதுவே ஆத்மானுபவம். அஜ்ஞானமும் சரீர சம்பந்தமும் முத்தும் விலகிய பரிசுத்த தசையில் ஆத்மா தன்னை தானே அனுபவித்து ஆனந்தப்படும் நிலை இத்தை கைவல்யம் என்றழைப்பார். இந்த திருநாமத்துக்கு ஸ்ரீ பராசர பட்டர் பாஷ்யம் மிக விரிவானது. அத்வைத்தி சொல்லும் முக்தியை கண்டித்து சுமரத்தை தெளிவாக பரபர பிரமாணங்களையும் யுக்திகளையும் கொண்டு ஸ்தாபிக்கிறார். விரிவுக்கஞ்சி அப்பளவையும் இங்கு எடுத்து கூறவில்லை.
அடுத்ததுதான் அவ்யயா, 13வது திருநாமம் விலக்காதவன். இனி வரும் 5 திருநாமங்கள் முக்தானாம் பரமாகிரிகி என்பதை சிறப்பிப்பவையாம். அவ்யயா என்பதால் அவன் முக்தனை தன்னை விட்டு விலக்குவதில்லை என்பது தெரிவிக்கப்படுகிறது. நஜபதராவர்த்ததே நஜபதராவர்த்ததே என்று சாந்தோக்கியம் முக்தானாம் முக்தாத்மா சம்சார மண்டலத்துக்கு திரும்புவதில்லை என்று 1க்கு 2 தரம் சொல்லித்து. நஜபதராவர்த்ததே நஜபதராவர்த்த 2 தரம் சொல்றார். அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்று சாரீரிக சாஸ்திரமும் பிரம்மசூத்திரத்தில் இவ்வர்த்தத்தை வலியுறுத்துகிறது. கீதை 8:15 முன் திருநாம விளக்கம் காண்க. எண்ணன் வீடு முதல் முருகமாய் எண்ணன் மீது நண்பெருமான் நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. விரடமான திரும்புதல் இல்லாத மோட்சத்தை தந்த ரட்சிப்பவன் கண் நிர்வாக கண் ரட்ச கண் நம் கண்ணன் கண் இல்லதோர் கண்ணே. இது அவ்யயார்த்தம். அப்புறம் புருஷா 14வது திருநாமம் மிகுதியாக கொடுப்பவர். புரு பகுசனோதீதி புருஷா வேண்டித்தெல்லாம் தரும் போதில் வள்ளல் மடிவண்ணன் என் வள்ளல் எனக்கே தன்னை தந்த கற்பகம் தம்மையே வக்க அருள் செய்வ முக்தர்களுக்கு தனது ஸ்வரூப ரூப குணங்களை முத்தூட்டாக அனுபவிக்க கொடுப்பவன். சோஷ்ணதே சர்வான் காமான் ஜகம் பிரம்மணாத்வச்சிதேதி என்றும் ரசோ வைசகா ரசக்கேவாயும் லப்த்வா ஆனந்தே பவதி என்று ஸ்துதி வாக்கியங்கள் இந்த பொருளை வலியுறுத்துமை. புருஷா ராமப்பிரியான் என்றும் சொல்வது. 407வது திருநாமத்தில் மறுபடியும் புருஷா என்பது சக்கரவர்த்திக்கு மேல் சொல்வது இப்படித்தான். அடுத்தது 15வது திருநாமம் சாட்சி பார்த்திருப்பவன். இப்படி தன்னை அனுபவித்து மகிழும் முக்தர்களை பார்த்து மகிழுமவன். அளிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே எல்லாவற்றையும் பார்ப்பவன் சர்வஜன் என்றும் பொருள்படும். இதனாலும் ஜீவகரர் பேதம் தெரிகிறது. சாட்சி அப்படின்னு அவன் எல்லாம் மூக சாட்சியை பார்த்துருப்பான். ஆகினா பரமாத்மா வேறே ஜீவாத்மா வேறே. அத்தனை 16வது திருநாமம் க்ஷேத்ரஜ்ஞா இடத்தை அறிபவன். க்ஷேத்திரம் ஜானாதீதி க்ஷேத்ரஜ்ஞா முக்தர்கள் தம்மை இடையீடின்றி அனுபவிப்பதற்கு தக்க இடமான அனைத்து விபூதியை அறிந்தவன். அத்தை உடைய சுவாமி நித்திய விபூதி உடைய சுவாமி. பரமேவ்யோ சோஷ்டதே சர்வான் காமான் ஜகம் பிரம்மினாத்வச்சிதேதி மிக உயர்ந்த ஸ்தானமான பரமபதத்தில் வைகுண்டத்தில் முக்தன் பகவானை அனுபவிக்கிறான். தேகநாகம் மகிமான சதந்தே. பின்னாட்டில் அவன் முக்தன் பெரும் பேத்தை அனுபவத்தை அனுபவிக்கிறான். அயோத்தியை அபராஜிதா என்றழைக்கப்படும் ஸ்தான விசேஷம் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ளது. இங்கு திவ்ய விமானத்தில் 1000 கால் மண்டபத்தில் திவ்ய மகிழ்ச்சிகளுடன் திவ்ய பரியங்கத்தில் வீத்திருக்கும் பகவானை முக்தாத்மாக்கள் நித்தியமாக அனுபவிப்பதாக பல ஸ்ருதிகள் போதுகின்றன. இது என்னவோ பூர்வமாக சொல்ற ஸ்ருதியிலே இருக்கு. ஸ்ருதி என்ன வேதத்தில் சொல்லப்பட்டது. 17வது அக்ஷரஹா குறையாதவன்.
அவருடைய திவ்ய சௌந்தரியமும் கல்யாண குணங்களும் எல்லை காண முடியாதவை. அனுபவிக்க அனுபவிக்க மேலும் மேலும் அனுபவம் நெடுகிச் சென்று விருத்தியாகுமே தவிர குறையாது. அவனுக்கும் தன்னை அனுபவிக்க கொடுப்பதனால் ஒரு குறையும் வராது. வெள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திரம் என் வளரையோ வையங்கொண்டு வாமனாவோ வெண்ணென்று என் வள்ளல் பகவத் அனுபவத்துக்கு முடிவே கிடையாது. அதோக்ஷஜா என்ற திருநாமம் இதை 416 திருநாமம். தத் அக்ஷரம் சரக்ஷரம் 480வது அதே சொல்றது என்று குறைவின்மை வேறு விதமாக பேசப்படும். இப்படிகளால் பகவான் முக்தானாம் பரமாகதி என்று காட்டப்பட்டதாயிற்று. அது 5 திருநாமங்கள் சொல்ற. அவ்யஜா புருஷா சாட்சி கேத்திரஜா அக்ஷரா. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்முபஸ்ரீவான் கேசவத் புருஷோத்தம. 3வது ஸ்லோகம். விஸ்வம் விட்டம் விளக்காரோன்னம் 3வது ஸ்லோகம். இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம் சஹஸ்ரநாம நாமாவளி. அர்த்தம் யோகா யோகோ யோகவிதாம் நேதா. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷா பிரதான புருஷேஸ்வரா 3வது திருநாமம். நாரசிம்ம 4வது. ஸ்ரீமான் 5வது. கேசவா 6வது. புருஷோத்தம 7வது. 7 திருநாமம். யோகா மோட்ச சாயுஜ்யத்துக்கு தானே உபாயமாக இருப்பவன். மார்கா மார்கோ நீயோ நெயோ நெய்யான்னு சொல்றது அங்கு அதே அர்த்தம் வந்தார். மார்கா என்னும் திருநாமங்கள் இதை ஒத்தவை. 366 திருநாமம். நிருபாதகமாக பிறர் உதவியின்றி தானே உபாயமாக இருப்பவன். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று கீதா வாக்கியம் பிரசித்தமானது. இங்கு விதி மாம் ஏகம் சரணம் ரஜா என்று ஏசக்கேவ ஆனந்தயாதி. இவன் ஒருவனே முக்தனுக்கு ஆனந்தத்தை தருகிறான். தனியேன் வாழ்முதலே கனிவார் வீட்டின்பமே கடுவின நெஞ்சே என்னுடைய முதே சேர்ந்தார் தீவினைகள் கருணஞ்செய் தன்மதியை தீர்ந்தார் தம்மனத்தை பிரியார் வருகிறேன். அடியனடைந்தேன் முதல் முன்னமே. ஆழ்வார் பாசுரம் திருவாய்மொழி. வேத்திற்கடியான பிரதம சுகிருத்தம் ஆனவனே மோக்ஷானந்த பூதனே உன்னருளால் உன்னை அடைந்தவர் தீவினைக்கு விஷமாய் அதை போக்கி விஸ்வாசத்தை பிறப்பித்து நெஞ்சில் பேராமல் இருக்கும் உள்ளதை அடியேன் பெற்றேன் யாவும் பக்தி குழவன் செய்வது யோகான்னு கத்தம். பெருமானை நான் அடைந்தேன் சேர்ந்தேன். யுஜி சேர்க்கிறது எப்படி இருக்கு. யோகவிதாம் நேதா அடுத்த திருநாமம். தன்னையே உபாயமாக அல்லாமல் மற்ற உபாயங்களை பற்றியவர்களையும் பரபரியந்தம் நடத்தி செல்பவன். புத்தியோக நிஷ்டனையும் பலனை அடையச் செய்பவன். பிரீத்திபூர்வகம் பக்தி யோகம் தராமி ஏனமாம் உபயாந்தித்தே தேஷாம் ஏவம் சமுத்தர்த்தாம் தேஷாம் ஏவானகம் பார்த்தம் அகம் அஜ்ஞான நயம் தமம் நாசேயாமி. கீதை. என்னை பூஜிக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் என்னை அடையும்படியான புத்தியோகத்தை மனோநிலையை அன்புடன் கொடுக்கிறேன். அவர்களை உய்விக்க அவர்களின்
அஜ்ஞான இருளை போக்குகிறேன். திருவிதாத்திருநாம். பிரதான புருஷேஸ்வரகா. பிரதானம் என்பது ஜீவர்களை சம்சாரத்தில் பந்தப்படுத்தும் பிரகிருதி. புருஷா என்பது பொதுவாக ஆத்மாவை சொல்வது. பிரகிருதியையும் ஜீவாத்மாக்களையும் எல்லா வகைகளாலும் நியமித்து நடத்துபவன். க்ஷராத்மனேன ஈஷதே தேவ ஏகா. க்ஷரம் மாறுபாடடையும் பிரகிருதி, ஆத்மா ஜீவாத்மா. இவைகளை ஒரு தேவன் பரமபுருஷன் நியமித்து நடத்துகிறான். தெய்வீகேஷா குணமமை மமமாயா துரத்திதா மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. ஈஸ்வர சர்வபூதானாம் வித்வேஷேந்திர திஷ்டதி ராமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. கீதையில குணக்கலப்புள்ள இந்த மாயை ஆச்சரியமாக மாறுபாடடையும் பிரகிருதி அவன் லீலைக்காக உள்ளது. எல்லா ஜீவராசிகளிடம் ஹிருதய பிரதேசத்தில் ஈஸ்வரன் தெய்வத்தை நடத்துவனாய் பரமபுருஷன் இருக்கிறான். உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலாய் முத்துமாய் உடலாழி நீர் தோத்தி அதனுள்ளே கண்படரும் உடலாழி அம்மா நம்ம ஆழ்வார்கள். அடுத்தது நாரசிம்ம வபு 21. நானும் மனிதனும் சிங்கமும் கலந்த தெய்வீக உருவத்தை பக்தனுடைய துயர் தீர்ப்பதற்காக, அவன் பயத்தை போக்குவதற்காக அவன் வேண்டிய போது எடுப்பவன். மிகுந்தானவன் மாறுவகலம் இருகூரா நகந்தாய் நரிசிங்கமனாஜுபுருவே. ஆழ்வார் பாசம். ஸ்ரீமான் 22வது திருநாமம். அழகியவன். இமையோர் பெருமான் பரிவஞ்சி காட்டும் அழகி. அழகியான் தானே பரியுருவன் தானே. நன்மிகுந்திருக்கிறார். சிங்க உருவமும் மனித உருவமும் சேர்ந்து அழகாக பொருந்தி உள்ளவன். மனத்தை கவரும் இந்த திவ்யங்கள் விக்கிரகத்தின் அழகினால் பக்தர்களை மகிழ்ச்சி செய்து உலகத்தை ரட்சிப்பவன். மீண்டும் 180, 222 இதே திருநாமம் வேறு குரல்களில் வரும். 23. கேசவாகா. அழகான கேசவாசங்களை உடையவன். ஒரு உபமானமிட்டு சொல்லபடியாதபடி கிருத்த சுருண்ட அழகிய திருக்குறள் கத்தைகளை உடையவன். கொள்கின்ற கோடிகளை சிறந்தற்ற கொடுஞ்சுருடன் உள்கொண்ட நீல நன்னூல் தடைவுகள் அன்று மாயன் குழல். ஒரு உபமானமிட்டு சொல்லபடியாத பெருமையும் பெருமிடமும் உடைய கருங்குழல் உடையவன். பிரம்மனுக்கும் ஈஸ்வருக்கும் நிர்வாகங்கள். கேசவா. கேசி என்னும் மிகுவனை கொன்றவன். கேசவா என்னும் பொருளுண்டு. இங்கு திருமேனியின் நிலைகளே நோக்கு. கேசவா திரும்பி 654வது திருநாமத்தில் வருது. கேசவ கிளேசநாசனகா. கிளேசங்களை போக்கும் கண். 24வது கடைசி திருநாமம். இந்த ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் புருஷோத்தமகா. புருஷர்களின் மிகச் சிறந்தவன். புருஷா என்பது சைத்தன்யமுள்ள உணர்வுள்ள ஜீவனை பிரகிருதியினின்றும் வேறுபடுத்தும் சொல். ஸ்ரீ கீதையில் 15ஆம் அத்தியாயத்தில் புருஷர்களை க்ஷரன் பிரகிருதி சம்பந்தம் உள்ள சம்சாரிகள், அக்ஷரன் அந்த சம்பந்தம் இல்லாத முக்தர் நித்திய என்று பிரித்து உத்தம் புருஷஸ்தன்யா பரமாத்மேத்துதாகிருத்தகா இவர்களிடம் வேறுபட்டனாய் சிறந்தவனாய் பரமாத்மா என்று அழைக்கப்படுபவன் ஈஸ்வரனாய் விளன் என்று சொல்லப்படுகிறது. புருஷா என்றால் பிரகிருதியினின்றும் வேறுபடும். புருஷோத்தமா என்றால் ஜீவர்களினின்றும் வேறுபடும்.
காட்டப்படுகிறது. இதனால் அத்வைத பட்சம் கண்டிக்கப்பட்டதாகிறது. மலர்ந்தெழுந்தனவி மணிவண்ண விருதின் மால் பொருளோத்தமன் வாழ்வு. பெரிய திருவள், பெரியாழ்வார் திருவள். பிரதமாரம் விஜயகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையம் தாம் வந்தே குரு பரம்பராம்.